தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு இன்ஜெக்டரோட நாய்ஸ் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோட ஸ்கேன் டூலில் போட்டு இன்ஜெக்டர் ஆக்டிவேஷன் டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஆக்டிவேஷன் டெஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டருக்கு இசிஎம்முக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக உங்களுக்கு லைன் கொடுக்குறது தான். டேரெக்டாக லைன் கொடுக்கும்போது இன்ஜெக்டரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து தான் கொடுக்கும். அந்த எர்த்தை வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் மூலியமாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஜெக்டர் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இன்ஜெக்டரை ஆக்டிவேஷன் டெஸ்ட்டு கொடுக்குறேன். இன்ஜெக்டர் வந்து ஆக்டிவேஷன் டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இன்ஜினோட ஸ்பீடு வந்து 0 இருக்குது. இப்போ இங்கே ஓகே கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஜெக்டரில் நாய்ஸ் வரும் பாருங்கள். ஃபஸ்ட் இன்ஜெக்டர் இப்போ ஃபஸ்ட் இன்ஜெக்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் இன்ஜெக்டர் கரெக்டாக இருக்குது. 4 இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் டெஸ்ட்டு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ இன்ஜெக்டரோட கோடிங் வந்து கரெக்டாக இருக்கா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இப்போ திருப்பி இன்ஜெக்டரோட கோடிங் நம்பர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 70B6ன்னு வருது. ஆனால் இவங்க போட்டுக்கிற இன்ஜெக்டர் பாருங்கள். இந்த இன்ஜெக்டர் வந்து 3rd சிலிண்டரில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்ஜெக்டரை வந்து பார்த்திங்கன்னா 3rd சிலிண்டருக்கு நம்ம இதில் ரீகோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஜெக்டர் கோடிங் நம்பரை தப்பாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்டர் அங்கே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது லாக் ஆகும். ஏன்னா இசிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட ஐக்யூ கோட நம்பரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷனை எவ்வளோ இன்ஜெக்டர் ஃபியூலை இன்ஜெக்ஷன் பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஐக்யூ கோடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட குவான்டிட்டியை வந்து செக் பண்ணுற கோடு தான் ஐக்யூ கோடு சொல்லுவாங்க. அதனால் இன்ஜெக்டர் கோடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிபி டைப் இன்ஜெக்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் கோடிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜெக்டரில் கோடிங் நம்பர் ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற இன்ஜெக்டரோட கோடிங் நம்பர் தெரில. இப்போ இந்த இன்ஜெக்டரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஜெக்டரோட நம்பரை நான் இப்போ எடுக்கிறேன். ஃபஸ்ட் இன்ஜெக்டரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதிட்டேன். இது வந்து இப்போ 4th இன்ஜெக்டர் நம்பரை எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ஜெக்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஐக்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜெக்டர் தான் இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா வேறு நம்பர் இருக்குது. இப்போ இந்த 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த 2 இன்ஜெக்டரை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மாறி தான் இருந்தது. இப்போ நான் 2nd 3rd இன்ஜெக்டர் தான் இதில் இருக்குது. இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2nd இன்ஜெக்டரோட ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் 64CAன்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64CA இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2nd இன்ஜெக்டர். இப்போ அந்த 2 இன்ஜெக்டரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இன்ஜெக்டரை நான் இதில் கோடிங் பண்ணி போடுறேன். இப்போ 3வது சிலிண்டருக்கு 4வது சிலிண்டருக்கு நான் இன்ஜெக்டர் கோடிங் பண்ணுறேன். இன்ஜெக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்டர் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா அந்த கோடு வந்து மெமரி ஆகும். இதுதான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதே நம்பர் தான் இப்போ நான் இதில் வச்சுருக்கேன். இப்போ 4th இன்ஜெக்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் கோடிங் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஜெக்டர் எல்லாமே நான் யூனிஃபார்மாக ஃபிட் பண்ணுறேன். அப்போ இப்போ இந்த இன்ஜெக்டர்லாம் கோடிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினோட ஐட்லிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டெல்பி இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் கோடிங் ரொம்ப மெயினானது. அதனால தான் இந்த வண்டியோட ஸ்கேன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட கோடிங் காமிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே உங்களுக்கு மாடியூலுக்குள்ளே போகுது. ஃபால்ட்டு கோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் காமிக்குது. ஃபஸ்ட்டு இன்ஜெக்டர் கோடிங் அவ்வளோ மெயினானது இந்த வண்டிக்கு. அந்த இன்ஜெக்டர் கோடிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லைன்னும் போது இந்த மாதிரி ஒரு இன்ஜினோட ஐட்லிங் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஐட்லிங் ஆகும். அதேமாதிரி இன்ஜெக்டரோட நாக்கிங் வரும். ஈஸியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் சரியாக கோடிங் ஆகலைன்றதை ஃபால்ட்டும் காமிக்கும். இந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இன்ஜெக்டரை நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்டரோட நாய்ஸ் இன்னும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அவங்க அதிகமாக வைக்கும் போதோ இல்லை இன்ஜெக்டரோட சர்வீஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதனால தான் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரை நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஃபிட் பண்ணலாம்.
ஏதாவது ஒரு ரீசனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்டர் கோடிங் பண்ணி பண்ணணும். இந்த வண்டியோட ப்ராப்ளம் சரியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.